ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வார வீக்லி எபிசோடு நம்ம பார்க்க போகிறது குக்கீஸ். ஸோ எபிசோட் 1ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் டே குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் டேஸ்ட்டு அப்படியே மார்க்கெட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம், எப்படி குக்கீஸ் பண்ணுறதுன்னு. ஸோ குட் டே பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 140 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஓகேங்களா. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 65 கிராம் பவுடர் சுகர், நார்மல் சுகரை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கேஷ்யூ பவுடர் 40 கிராம் எடுத்திருக்கேன். பட்டர் 105 கிராம். நான் எடுத்துருக்கிறது சால்டட் பட்டர். இன்கேஸ் நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் பவுலில் இந்த பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் எப்போ ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் இருக்கணும். அந்த அளவுக்கு தான் சாஃப்ட்னஸ் இருக்கணும். அதாவது மார்னிங்கே எடுத்து வச்சு ஈவினிங் வரைக்கும் ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரிலாம் பட்டரை நம்ம மெல்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு சாஃப்டனாக இருந்தால் போதும். ஓகே. இப்போ இது கூட நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நான் பவுடர் சுகர் 65 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பட்டரையும் இந்த பவுடர் சுகரையும் நல்லா எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோவில் பண்ணுங்கள். அந்த சுகர்லாம் இல்லைன்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் க்ரீமியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் நம்ம இதை நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி, ஃப்ளஃபியாக அந்த கலரே ஒயிட்டாக வர மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுகரை பட்டரோடு இது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இதில் நல்லா பட்டர் நல்லா பீட் ஆகணும். ஓகேங்களா. ரொம்ப லைட்டாலாம் இருக்கக்கூடாது. நல்லா பட்டர் நல்லா பீட் ஆகணும். நல்லா ஃப்ளஃபியாக அந்த கலர் ஒயிட்டாக மாறும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஹை ஸ்பீடில். ஓகேங்களா. ஸோ இப்போது நான் ஹை ஸ்பீட் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ கண்டினியூஸாக நம்ம பீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி கலரே மாறி இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் மாறி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா. இது குறைஞ்சது ஒரு 4 நிமிஷமாவது ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட்டு கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணிட்டேன். கேஷ்யூ பவுடர் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக பண்ணாதீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கேஷ்யூ கோர்ஸாக இருக்கிறதுனால அது நம்ம இது பண்ண முடியாது, ஜலிக்க முடியாது. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், அண்ட் தென் மைதா 140 கிராம். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பட்டரோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம எலக்ட்ரிக் பீட்டருக்கு யூஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம கையில் தான் பிசையணும். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. 1 டீஸ்பூன். ஸோ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பட்டரோடு போட்டு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பிளேடில் பட்டர் நிறைய இருக்கும். அதனால் அந்த பிளேடை அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க. நம்ம லாஸ்ட்டாக அதில் இருக்க பட்டரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை போட்டுடலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா. கொஞ்சம் இன்னும் பெரிய பவுலாக எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. நான் கீழே சிலிக்கான் பேட் போட்டிருக்கேன். ஸோ சிலிக்கான் பேடில் நான் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்கேஸ் உங்கள் கிட்டே சிலிக்கான் பேட் இல்லைன்னா உங்களோட கிச்சன் பிளாட்ஃபார்மையே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஜஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். ஆனால் ரொம்ப ஹார்டாக இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக பிசைங்க. ஓகேங்களா. ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. இப்போ இதை நான் என்னோடய சிலிக்கான் பேடில் போட்டுக்கிறேன். இனிஷியலாக நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். பட் நீங்கள் நல்லா பெரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாகிடும். ஓகேங்களா.
அதனால் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மாவு எக்ஸ்ட்ரா போடுறதோ இல்லை ஹார்டாக இருக்குன்ட்டு பட்டர் எக்ஸ்ட்ராவோ அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இது நான் சொன்ன மெஷர்மெண்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சோன்னா நமக்கு சரியாயிடும். ஸோ இந்த பட்டர் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பிளேட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் பிளேடில் இருக்க அந்த பட்டர் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன், பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரெண்டாவது கையிலையும் ஒட்டாது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த சிலிக்கான் பேடை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ இதை வந்து சப்பாத்தி மாதிரி ரொட்டி மாதிரி இதை திரட்டணும் நம்ம. ஓகேங்களா? இது வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஷீட்டு இன்னொரு ஷீட் போட்டு திரட்டணும். டைரெக்டாக வந்து உங்களுடைய அந்த ரோல் வந்து இது இருக்குது இல்லையா, ரொட்டி ரோல் பண்ணுறத வந்து டைரெக்டாக மாவு மேலே வச்சு நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி பண்ணாதீங்க, அப்படியே வந்து ஒட்டிட்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர் எது வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே, நல்லா சப்பாத்தி மாவு பெரட்டுற மாதிரி பெரட்டுங்க. திக்னஸ் வந்து ஒரு 3 mmலேருந்து 5 mm வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்மளுடைய சாய்ஸ் தான் திக்னஸ். மெலிசா வேணும்னா இது. ஆனால் ரொம்ப மெலிசா நீங்கள் திரட்டினீங்க, ஒரு மாதிரி சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி மெலிசா திரட்டிட்டிங்கன்னா உங்களோட பிஸ்கெட் மொறுன்னு வரும், கடக்குன்னு வரும். ஓகேங்களா? ஒரு மாதிரி கட் பண்ண ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வரும் இது. அதே வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப இதுவாக பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து பேக் ஆகாது. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, திரட்டாதீங்க. நான் வந்து ஓரளவுக்கு ஒரு 4 to 5 mm இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ரெண்டாவது கொஞ்சம் பெரிய பெரிய பிஸ்கெட்டாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா குட்டியாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா திரட்டிட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணுங்கள். எதுக்காக 1/2 hour செட் பண்ணுறோன்னா, இப்போ இது சாஃப்டாக இருக்குது, இதில் நான் வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ஷேப்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா என்ன ஆகும்னா, பட்டர் இருக்குது, பட்டர் என்ன ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சா இறுகிடும்ல. ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம கட்டர் வச்சு ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம குட்டேயில் இருக்க மாதிரி மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு போட்டுக்கோங்க ஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டாச்சு. இதுக்கு மேலே அதே பட்டர் பேப்பரை வச்சுட்டு இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 hour செட் பண்ணி எடுத்துக்கிறேன். செட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ குக்கி கட்டர் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேக்கிங் ட்ரேவும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அந்த பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுருங்க. இப்போ குக்கி கட்டர் வந்து நான் பெருசு சின்னது 2 இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்டைலே சின்னதாக வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி ரவுண்டில் பெருசு வேணும்னாலும் பெருசு பண்ணிக்கலாம். நான் ஓரளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ஷேப்ஸ் கூட வேறு எது வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? டேஸ்ட் வந்து அப்படியே குட் டே பிஸ்கெட் டேஸ்ட்டு தான் இருக்குங்க. அதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஷேப்ஸ் உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம இது கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதா அகைன் திரட்டணும். அகைன் வந்து ரொட்டி மாதிரி பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அது 2வது தடவை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். பிகாஸ் இது ஃப்ரிட்ஜிலேருந்து ஆல்ரெடி எடுத்ததுனால கொஞ்சம் இருக்கிற சைஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அது பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்பேச்சுலாவை இப்படி கீழே விட்டு எடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் குக்கிங் ட்ரேயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போது நான் குக்கீஸோட கட் பண்ணி குக்கீஸ் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கேப் விட்டால் போதும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து நம்ம அதே கேஷ்யூ பவுடர் இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அரைச்சி அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த டிசைன்ஸ் அந்த கோடெல்லாம் இது பண்ணாத அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டால் போதும், ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ இப்போ வந்து இந்த குக்கீஸை நான் வந்து 160 degree Celsiusல 20 minutes டபுள் காயில் ஆனில் இருக்கணும். கீழே இருக்க காயிலும் ஆனில் இருக்கணும், மேலே இருக்க காயிலும் ஆனில் இருக்கணும். ஸோ அதில் நான் 20 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 16 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேலே காயில் எதுக்கு ஆன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் மேலே வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும், இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சென்டர் ரேக்கில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஃபுல்லாக கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பிளேட்டரில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து குக்கீஸ் நல்லா
கூல் ஆகிடுச்சு. இதை நான் வந்து சர்விங் பிளேட்டரில் மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து குக்கி பாக்ஸு இல்லை எதுனாலும் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட குக்கீஸ் நல்லா ஃபுல்லாக வந்து கூலாக இருக்கணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து குக்கீஸ் பேக் ஆகி வெளியே வரும்போது சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நல்லா கூல் ஆகணும். ஓகேங்களா? நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை எடுத்து மாற்றணும். அந்த கிறிஸ்பினஸ் அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேங்களா? இது எவ்வளோ நேரத்தில் வரும்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 1 hour எடுக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட குட் டே பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மார்க்கெட் ஸ்டைல்ஸ் டேஸ்ட் இருக்கும். ரெண்டாவது குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்டில் அதுவும் அமுல் பட்டரில் செஞ்சு தரும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக பேக்கரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பட்டருக்கு பதில் பேக்கரி பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பேக்கரி பட்டர்ன்றது மார்ஜரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெஜிடபிள் ஃபேட்டில் ஆனது, அதில் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம அமுல் பட்டரில் பண்ணும்போது அதனோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் சேம் மார்க்கெட் ஸ்டைலே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேக்கிங் கிளாஸு குக்கிங் கிளாஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோட சேனலில் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இப்போ நான் பிஸ்கெட் கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.